Hi friends, welcome back to Birla's Foray. Sub 400cc ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல சூடு பிடிக்கிற களம். பட் காம்படிட்டர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. பெரும்பாலும் பைக்ஸுமே வந்து கம்மியாக தான் இருக்குது காம்படிஷனில் கூட. இப்போது சமீபத்தில் ஒரு சப் 400cc ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பவர் வைஸும் சரி, ஏஸ்தெட்டிக்கலாகவும் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் எலக்ட்ரானிக் வைஸ் ஒரு நல்ல மேஜரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பைக் தான் Apache RR310. இது வந்து நம்மள்ட்ட இருக்கிறது 2025 Apache RR310 டைனாமிக் கிட் எடிஷன் பில்ட் டு ஆர்டர் எடிஷன். இப்போது இந்த ஏஸ்தெட்டிக்கலான அப்டேட்ஸும் இந்த விங்லெட்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த டவுன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போ இந்த வண்டியில் கொடுத்துருக்க குவிக் ஷிஃப்டர், க்ரூஸ் கண்ட்ரோல், இது எல்லாத்தையுமே நம்ம அக்கு வேறு ஆணி வேறு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த Apache RR310 ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். நம்மள்ட்ட இருக்கிற பர்டிகுலர் வேரியண்ட் வந்து டைனாமிக் கிட் ப்ளஸ் ரேஸ் ரெப்ளிகா கலர், இந்த ரெண்டுமே சேர்த்து காஸ்டிங்கில் வந்திருக்கிறது 3,70,000 rupees ஆன் ரோடில் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படின்னு பார்க்க போனால் 2,75,000. இந்த ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக வித்தவுட் குவிக் ஷிஃப்டரோட. இதோட ஆன் ரோட் காஸ்ட் பொறுத்தவரை நமக்கு 3,24,000. அண்ட் வித் குவிக் ஷிஃப்டர் அப்படின்ற அந்த ஒரு வேரியண்ட்டில் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பொறுத்தவரை நமக்கு 2,92,000. அண்ட் ஆன் ரோட் காஸ்ட் பொறுத்தளவுக்கு 3,42,000 அப்படின்ற ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. கலர் வைஸ் பார்க்குறப்போ இந்த ரேஸ் ரெப்ளிகா அப்படின்றது ஒரு 7,000 rupees ப்ரைஸ் ஹைக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் கலருக்கு அந்த மதிப்பீடுன்றது சரியான்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது இல்லாமல் 2 கலர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ரெட் அண்ட் பாம்பர் கிரேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பிளாக்னு ஒரு கலர் இருந்துச்சு, அந்த கலர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டாக இருக்கும். பட் அந்த கலரை எடுத்துட்டு பாம்பர் கிரேன்னு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான கலர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டைனாமிக் அண்ட் டைனாமிக் ப்ரோ கிட்டோட ப்ரைஸிங் பார்க்கலாம். டைனாமிக் கிட் பொறுத்தளவுக்கு நமக்கு 16,000 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் டைனாமிக் ப்ரோ கிட் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு 11,000 rupees எக்ஸ்ட்ரா. டைனாமிக் கிட்டோட ஒரு 11,000 rupees எக்ஸ்ட்ரா, அரௌண்ட் ஒரு 27,000 கிட்ட வருதுன்னு சொல்லலாம். இதனால் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு RT DSC இல்லாமல் RT LSCன்னு வரும், லீனியர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். அதில் வந்து டைனாமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது இந்த டைனாமிக் கிட், நார்மல் டைனாமிக் கிட்டில் வந்து நமக்கு KYBயோட ப்ரீலோட் சஸ்பென்ஷன், இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இன்டெப்த் ரிவ்யூவாக பார்க்கலாம். இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரை நமக்கு ஏஸ்தெட்டிக்கலாக ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அண்ட் ஒரு பவர் டியூனப் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த பவர் டியூனப்பில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் பொறுமை, ஏன்னா 4 ரைட் மோட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் பவர் டியூனப்ஸ் நடந்திருக்கு. அண்ட் அது இல்லாமல் இந்த கிளியர் கிளட்ச் கேஸ் பாருங்களேன், பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு டுக்காட்டி பைக்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் இருக்குது, பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. பவர் ஃபிகர்ஸ் பொறுத்தவரை நமக்கு 312.2cc லிக்விட் கூல்டு 4-valve DOHC செட்டப் ரிவர்ஸ் இன்க்ளைன் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் 38 bhp at 9,800 rpm. இது அதாவது ஸ்போர்ட் அண்ட் ட்ராக் மோடில் இந்த பவர் நமக்கு வருது. அண்ட் இதோட டார்க் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் 29 Nm ஆஃப் பீக் டார்க் at 7,600 rpm கொடுத்துருக்காங்க. இதே நம்ம அர்பன் அண்ட் ரைட் மோட் அப்படின்னு பார்க்க போனால் 30 bhp at 7,600 rpm and 26.5 Nm ஆஃப் பீக் டார்க் at 6,700 rpm கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மோடுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பவர் டியூனப் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் டியூனப் பற்றி என்ன நினைக்கிறீங்க எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டை பார்க்க போனால் ஒரு ஷார்க் இன்ஸ்பயர் டிசைன் மாதிரி தான் இருக்குது. மேலே இங்கே வைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வைசர் வந்து நல்ல கட்ஸ் அண்ட் க்ரீசஸோட பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டாலர் வைசராக கொடுத்துருந்தா ஏரோடைனமிக்லி வெல் சார்ட்டடாக இருக்குமோன்றது என்னோட ஒப்பீனியன். பட் நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இங்கே அப்படியே இந்தியன் ஃப்ளாக் ஸ்டிக்கரை எம்பெட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃப்ளாகுக்கு உண்டான ஒரு சிக்னிஃபிகேஷன் அப்படின்றது பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்குமே அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த LED ஹெட்லாம்ப்ஸ் பார்க்குறீங்க. இந்த LED ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்தவரை நமக்கு ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம பிரைட்னஸ் கொடுக்குது சிட்டி ரைட்ஸை பொறுத்தளவுக்கு. அண்ட் ஹைவேல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தருன்னு சொல்லலாம். பட் சப்போஸ் நீங்கள் தெரியாமல் கூட இதை இடிச்சு உடச்சிட்டிங்கன்னா ஹெட்லைட் அசம்பிளியோட தான் மாற்றணும். அதோட காசு கிட்டத்தட்ட 20,000 rupees கிட்ட வருது. கேட்க வருத்தமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து ரேசிங் சின்ஸ் 1982, இந்த ரேஸ் ரெப்ளிகா எடிஷன் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சிக்னிஃபிகேஷனுக்காக இந்த ரேசிங் சின்ஸ் 1982 டிவிஎஸ் வந்து 1982லேருந்து மோட்டோ ரேசஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. காம்படிட்டிவாக வந்து அந்த ஸ்போர்ட்டில் வந்து அவங்கள பயங்கரமாக எங்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிக்னிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே KYB சஸ்பென்ஷன் கோல்டன் USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ப்ரீலோட் அண்ட் வந்து ரீபவுண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். இந்த டைனாமிக் கிட்டில் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம். பட் நம்ம ஒரு நார்மலாக எந்த கிட்டுமே இல்லாமல் ஒரு RR310 வாங்குகிறோம் அப்படின்னா இந்த KYB அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் நமக்கு கிடைக்காது. ஸோ ப்ரைஸிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே வெல் சார்ட்டடாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் டயர்ஸ் பார்க்கலாம். டயர்ஸை பொறுத்தவரை நமக்கு 110/70 R17 மிஷலின் ரோட் ஃபைட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இவ்வளோ டைனாமிக் வெல் சார்ட்டடாக நல்ல ஹை ஸ்பீட் கேப்பபிளான ஒரு பைக்குக்கு இந்த டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ்னு கூட சொல்லலாம். பிரேக்ஸை பொறுத்தவரை நமக்கு 300 mm 4 piston பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைப்ரே சோர்ஸ்டு 4 piston calipers. இந்த பிரேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு. அண்ட் இந்த வண்டியில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ரியர் டிசைன்லேருந்து பார்க்கலாம். ரியர் டிசைன் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இந்த பைக் ரோட்டில் நைட்டில் போனால் என்ன டுக்காட்டி மாதிரியோ லைட்டாக லுக்கு கொடுக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு ரியர் டெயில் லேம்ப்ஸை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதுவுமே எல்இடி தான். அண்ட் இங்கே கொடுத்துருக்க இண்டிகேட்டர்ஸுமே எல்இடி தான். இந்த வண்டியில் ஹசார்ட் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு வரவேற்கத்தக்க ஃபீச்சர். அண்ட் இந்த டயர்ஸை பொறுத்தளவுக்கு மிஷலின் ரோட் ஃபைவ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 150/60 R17 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்தளவு 240 mm சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்ஸுமே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தருது. அண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு எவ்வளோ வேணாலும் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். டிவிஎஸ் வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணல. ஸோ ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம், ரீபோர்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கம்ப்ரெஷனும் நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைடர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது சஸ்பென்ஷன் இப்போ வரைக்கும். எனக்கு வந்து நல்லாவே சூட் ஆகுது அப்படின்றதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ இந்த இன்ஜினோட எக்ஸாஸ்ட் நோட் நம்ம கேட்டு பார்ப்போம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த டூவல் கிளச்சோட ஃபங்க்ஷனிங் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் லைவாக பார்க்கணுன்றது நான் விரும்புகிறேன். அண்ட் இந்த வண்டியோட கம்ப்ரெஷன் ரேஷியோ அண்ட் போர் அண்ட் ஸ்ட்ரோக் அளவு அப்படின்னு பார்க்க போனால் 12.2:1 அப்படின்ற கம்ப்ரெஷன் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 62.1 mm ஸ்ட்ரோக்கில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேலன்ஸ்டான ரைடோவே கொடுக்குது. ஒரு ட்ராக்டபுளான இன்ஜின் கூட சொல்லலாம். இப்போ நான் வந்து எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணி காட்டுறேன். எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எர்கனாமிக்ஸ் பார்க்கலாம். எர்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு சீட் ஹைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். 810 mm ஆஃப் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 6 feet கை, எனக்கு கொஞ்சம் நல்லாவே செட் ஆகுது. ஒரு 5-6 மேலே இருக்கவங்களுக்கு சூப்பராகவே செட் ஆகும் அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. நெக்ஸ்ட் கர்பேட் பொறுத்தளவுக்கு 174 kilograms ஆஃப் கர்பேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்க போனால் 32 to 33 தான் மேக்ஸிமம் கிளைம்டு மைலேஜ். ரிவர்ஸ் இன்க்ளைன் இன்ஜின்றனால கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதனால் நிறையவே குடிக்குது. அண்ட் இந்த வண்டியோட ஓவரால் லெங்த் அண்ட் வெயிட் டைமென்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு 2 meters ஆஃப் லெங்த், 1.1 meters ஆஃப் ஹைட் அண்ட் 1.3 meters ஆஃப் வீல் பேஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் ஓவரால் டைமென்ஷன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். ஒரு 5-inch TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரேசிங் சின்ஸ் 1992 டிவிஎஸ் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது காமிச்சது நீங்கள் பார்த்தீங்க. மேலே கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்க்கு உண்டான அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் காமிச்சது. இப்போ நம்ம ரைடிங் மோடில் இப்போ செட் பண்ணியிருக்கிறது ஸ்டாண்டர்டாக செட்மெண்ட்டில் இருக்கிறது வந்து அர்பன் மோடுன்னு சொல்லலாம். இப்போ நான் அப்படியே அப்பேரை பட்டன் அமுக்குனேன்னா இங்கே லெஃப்ட்டில் கிளஸ்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கியரில் அப்பேர் அமுக்குனேன்னா ரெயின் மோட் மாறுது. அண்ட் ஸ்போர்ட் மோட், ட்ராக் மோட், இந்த மாதிரி சொல்லிட்டு 4 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் 4 ரைடிங் மோட்ஸுக்கும் வெவ்வேறு பவர் ஃபிகர்ஸ் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்போ ஆவரேஜ் மைலேஜ் அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு உண்டான இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒடோமீட்டர்ஸ் அண்ட் ஆவரேஜோட இன்ஸ்டன்டேனியஸ் மைலேஜும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து ஏதோ ஒரு ஃபோன் எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கு உண்டான ஸ்விட்ச், அப்புறம் வந்து இந்த லோ ஃபியூவலுக்கு உண்டான இண்டிகேட்டர்ஸ், ஹை பீமுக்கு உண்டான இண்டிகேட்டர்ஸ் அண்ட் செக் இன்ஜின் லைட்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த சிம்பிள் காட்டுறதுக்கு உண்டான லைட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ் ஆஃப் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் பேட்டரி லோ ஆச்சுன்னா அதுக்கு உண்டான இண்டிகேட்டர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு ரைட் மோடில் போய்ட்டு 4 ரைட் மோட்ஸ் என்னென்ன வேணுமோ நம்ம இதில் போய் கூட செட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம அப்பேரோ பட்டன் கூட அமுக்கி நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் வந்துட்டு ட்ரிப் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ட்ரிப் மீட்டர்ஸ் வந்து நமக்கு 3 ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ட்ரிப் மீட்டர்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த டே ட்ரிப் மீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கி காலையில் பைக் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம், எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் எவ்வளோ டாப் ஸ்பீட் நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஃபியூல் கன்சூம் பண்ணியிருக்கு, அண்ட் அட் சேம் டைம் ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ அப்படின்றதும் இது நமக்கு ஈஸியாக சொல்லுதுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே பேக் சைடு வந்துட்டு மை வெஹிக்கிள் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு வந்தோன்னா சர்வீஸ் நம்ம லாஸ்ட்டாக எப்போ பண்ணோம், நெக்ஸ்ட் சர்வீஸ் டியூட்டி எப்போ கொடுக்கணும் அப்படின்றதும் இங்கே நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சர்வீஸ்லேருந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் சொல்லியிருக்கோம், எத்தனை டேஸ் ஆயிருக்கு அப்படின்றதும் இங்கே காமிக்கும். பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்க போனால் மைலேஜ், ஸ்பீட், லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 செக்ஷன் இருக்குது. மைலேஜில் நமக்கு ஆவரேஜாக எவ்வளோ மைலேஜ் இந்த வண்டி கொடுக்குதுன்றதை கேல்குலேட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம இதை ரீசெட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து ப்ராப்பராக செக் பண்ணணும்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீட் அப்படின்றது இதில் பார்த்தா 0 to 60 டைமிங், ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்றது கூட நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். அப்படியே லேப்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அஃப்கோர்ஸ் இந்த பைக் நம்ம ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம லேப்ஸ் வந்து கணக்கெடுத்துலாம் எவ்வளோ லேப்பு, என்ன ஸ்பீடில் நம்ம என்ன டைமிங்கில் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு இதிலே நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு டைம் ரெக்கார்டரோ ஒரு லேப் டைமரோ நம்ம வச்சுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னா லைசன்ஸ், ஆர்சி புக் அண்ட் இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ், இல்லைனா பியூசி பேப்பர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 பேப்பர்ஸ் இந்த பைக்கில் நம்ம பைக்லேயே காட்டுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிகாலிட்டி வைஸில் இது ஒரு மேஜரான ஒரு நல்ல அப்கிரேடுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்.
அப்படியே வெளியில் வந்தோம்னா ப்ரெஃபரன்சஸ் பொறுத்தளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. டிவைஸ் நேம் அப்படின்றது இந்த ப்ளூடூத்தோட நேம்னு கூட சொல்லலாம். அண்ட் பேட் டிவைசஸ் என்னென்ன டிஸ்பிளே கால்ஸ் வேணும்னா வேணாமா அப்படின்றது கூட நம்ம இதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். டிஸ்பிளே செட்டப் பொறுத்தளவுக்கு பிரைட்னஸ், கிளாக், டே அண்ட் நைட் மோட், இந்த மாதிரி 4 மோட்ஸை நம்ம வெவ்வேறு விதமாக நம்ம வேரி பண்ணி நம்ம லைக்கிங் ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கஸ்டம் விட்ஜெட்ஸ் வந்தோம்னா அந்த நம்ம ஓட்டுறப்போ நமக்கு என்னென்ன காட்டணும், ஆவரேஜ் மைலேஜ் காட்டணுமா, டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் காட்டணுமா, ஓடோமீட்டர் அண்ட் இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன மாதிரி நம்ம வேணுன்றது நம்மளோட ப்ரிஃபரன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அண்ட் ஸ்பீட் அலர்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் போனால் நமக்கு வந்து 100 ஸ்பீடு போனதுக்கப்புறம் ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்ற அந்த ஒரு அலர்ட் காட்டுறதுக்காக நமக்கு இந்த ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு வேல்யூபிளான ஃபீச்சர். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நமக்கு ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமான்றதுக்கு உண்டான ஸ்விட்ச் இதில் இருக்குது. அண்ட் குவிக் ஷிஃப்ட்டை நமக்கு எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்விட்சஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டெம்ப் கண்ட்ரோல் ஷீல்டுன்னு ஒன்று பார்க்குறீங்க. இது ஆக்சுவலாக RTR 310ஓட கன்சோல்லேருந்து வந்த யூஐயை இதில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பைக்கில் வந்து நமக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஷீட் ஆர் வென்டிலேஷன் ஷீட் நமக்கு இந்த பைக்கில் கிடையாது. ஸோ அது ஒரு மிஸ் ஆன விஷயம் கூட சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது 2025 TVS Apache RR 310 ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ரைட் மோட்ஸையும் நம்ம தரவாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வண்டியில் RT LSCன்னு கொடுத்துருக்காங்க DSCக்கு பதிலாக. ஸோ டைனாமிக் நார்மல் கிட்டில் வந்து LSC தான் வரும், லீனியர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அண்ட் லீனியர் க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்லிட்டு. இதே RT DSCயில் போய்ட்டோம்னா நமக்கு கார்னரிங் ABS, கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் இந்த பைக்கில் டைனாமிக் ப்ரோ கிட்டோட எடுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும்னா. பட் இந்த நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோலே நல்லா சூப்பராகவே சப்போர்ட் பண்ணுவோம் நமக்கு. ஸோ நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பா கொஞ்சம் காலை தூக்கிட்டு உட்கார வேண்டியதாக இருக்குது என் ஹைட்டுக்கு. அண்ட் சீட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. சீட் வென்டிலேஷன் கொடுத்துருக்கலாம், ஏன்னா இப்போ நல்ல வெயில். ஒரு சீட் வென்டிலேஷன் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சரி, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் நோட் நல்லா இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் ஒரு பெரிய குறை அப்படின்னு நான் பார்க்குறது என்னென்னா, ஆப்வியஸ்லி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கொஞ்சம் ஒரு குறை தான். அண்ட் இந்த வண்டியோட 7000 RPM மேலே போனால் சீட்டில் வைப்ரேஷன் கர்ன்னு ஏறுது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். சரி, இப்போது அர்பன் மோடில் ஒரு சின்ன புல் கொடுத்து பார்க்குறேன் 3rd கியர்லேருந்து. இந்த வண்டியில் குவிக் ஷிஃப்டர் சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த குவிக் ஷிஃப்டர் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஆப்வியஸ்லி KTM-ஓட கம்பேர் பண்ணல இது ஒரு ஒன் ஸ்டெப் சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் சூப்பராகவே நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போ வந்து ஒரு சஸ்பென்ஷன் டெஸ்ட் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கா சாஃப்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட போயிட்டு பிரேக்ஸுமே நல்லா இருக்குது. அண்ட் இந்த அட்ஜஸ்டபிள் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அட்ஜஸ்டபிள் லெவல்ஸ் கொடுக்காம விட்டுருந்தா ஒரு பெரிய மிஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. அட்ஜஸ்டபிள் நமக்கு நம்ம ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சஸ்பென்ஷன் டெஸ்ட் இந்த இடத்துல பண்ணி காட்டுறேன். நான் ஏற்றி இறக்குறேன். நல்லா ஓகே, பேலன்ஸான சஸ்பென்ஷனாக தான் இருக்குது. பெருசாக நம்மளை எங்கேயும் தூக்கி போடல, இல்லை முதுகோடைகிற அளவுக்கு ஸ்டிஃபாலாம் இல்லை. நமக்கு வேணும்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த வகையில் சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் வெளில போயிட்டு நான் கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு வரேன். இப்போது அர்பன் மோடில் உங்களுக்கு ஒரு பிரேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அர்பன் மோடில் 60ல் போயிட்டு அர்பன் மோடில் சூப்பராக ஒர்க் ஆகுது. இன்னும் எதில் பிரேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நைட்டாக அங்கங்கே தடங்கெல்லாம் வந்துச்சு. இப்போது சூப்பராக ஒர்க் ஆகுது. பேக் பிரேக்கோட ABS இன்ட்ரூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டக்குன்னு பின்னாடி கிக் பேக் பண்ணுது. இப்போ நான் அப்படியே ரெயின் மோடில் இந்த ABS இன்ட்ரூஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறேன். உங்களுக்கு க்ளோஸ் த்ராட்டில் த்ராட்டில் க்ளோஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். பவர் அப்படியே ட்ராப் ஆகுது. நமக்கு நல்லா தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அர்பன் மோடில் இருந்த பூல் இதில் பெருசாக எனக்கு தெரியல. இப்போது 60 போயிட்டேன் நான். இப்போ பிரேக் பண்ணுறேன் 65. மழையில் நம்ம டக்குன்னு பிரேக் அடித்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு கரெக்டான கேலிப்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம நிற்க வேண்டிய இடத்த கரெக்டாக நிறுத்தி கொடுத்துருது. அந்த வகையில் ரெயின் மோடோட பிரேக்ஸ் நல்லா இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக வந்து ஸ்போர்ட் அண்ட் ட்ராக் மோடுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க பிரேக்ஸ். ஸோ ஸ்போர்ட் மோட்லேயே வச்சு செக் பண்ணிடலாம். ஸ்போர்ட் மோடில் 70 போயிட்டேன். ரியல் பிரேக் ABSோட இன்ட்ரூஷன் வந்து நல்லாவே கொஞ்சம் கிக் அடிக்குது இந்த ஸ்போர்ட் மோட இதில் செக் பண்ணுறப்போ. மற்றபடி சூப்பராகவே நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. பிரேக்ஸுமே ஃப்ரண்ட் பிரேக்ஸ் நல்லாவே ஒர்க் பண்ணுது. இப்போது ஒரு பிக் கொடுத்து பார்க்கலாம் ஹைவேல ஏறிட்டு நம்ம. அண்ட் இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது
அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ இந்த பைக் வந்து நான் ஒரு 150cc ஸ்போர்ட் பைக் வச்சுருக்கேன், இல்லை ஒரு 200cc ஸ்போர்ட் பைக் வச்சுருக்கேன். எனக்கு டைனாமிக்கலாகவும் சரி எலக்ட்ரானிக்ஸ் வைஸ் ஒரு வெல் சார்ட்டடான ஒரு பவர்ஃபுல்லான பைக் வேணும். ஒரு 4 lakhs பட்ஜெட்டில் எனக்கு கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியான ஃபீச்சர்ஸ், இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி சில விஷயங்களை யூஸ் பண்ணுவேன், நான் ரைடும் போவேன், சம்டைம்ஸ் ட்ராக்லேயே ஓட்டுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பைக் சூப்பராக செட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் பைஸுக்கு இந்த பைக் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆப்வியஸ்லி பவர் வந்து கொஞ்சம் நல்லா வச்சுருது. 40 bhp அப்படின்றது பேப்பரில் வந்து கம்மியாக இருக்கலாம், டார்க்குமே கம்மியாக இருக்கலாம், 48 bhp 38 bhpன்றது. பட் வந்து டார்க் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே புல்லிங் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் இன்க்ளைன் இன்ஜின் வேறு, அதுக்கேற்ற ஒர்க்கு சூப்பராகவே பண்ணுது. அண்ட் இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பிக்கப் கொடுத்து பார்க்குறேன். 3, 2, 1. வண்டி வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக 100 ரீச் ஆகுது. வண்டிக்கு கிட்ட எந்த தயக்கமும் கிடையாது. டாப் ஸ்பீடு இது வந்து கிட்டத்தட்ட 175 கிட்ட போகும். அண்ட் வண்டி வந்து சுத்தமாக தயங்கலை. 7000 RPM மேலே டச் பண்ணுறப்போ சீட்டு கிரு வைப்ரேட் அடிக்குது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படியே டவுன் ஷிஃப்ட் பண்ணுற பாருங்க, கிளச்சே இல்லாமல். சூப்பராக இருக்குது இந்த குவிக் ஷிஃப்டரு. பட்டர் ஸ்மூத்தாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் அந்த குவிக் ஷிஃப்டரோட கேலிப்ரேஷனும் கரெக்டாக இருக்குது. நம்ம அபவ் 6000 5000 RPM மேலே நமக்கு யூஸ் பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னையவே வந்து யோசிக்க கேட்குது அப்கிரேட் பண்ணிடலாமா R15லேருந்து, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எக்ஸப்ட் அந்த வைப்ரேஷன் பார்ட்டை தவிர. இப்போ ஒரு யூட்டர்ன் எடுத்துகிட்டு இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த க்ரூஸ் கண்ட்ரோலோட ஃபங்க்ஷனாலிட்டி சிமிலர் டு கார் தான். நம்ம காரில் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 60க்கு மேலே ஒரு 50க்கு மேலே க்ரூஸ் கண்ட்ரோல் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். 58ல் வச்சுருக்கேன். இப்போ நான் கிளச்சு போட்டு அப்படியே கியர் மாற்றுறேன், இல்லை கிளச் இல்லாமல் கூட கியர் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். குவிக் ஷிஃப்டர் போட்டு குவிக் ஷிஃப்டர் வந்து சூப்பராகவே கிளச் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக போய்கிட்டு இருக்குது. நம்ம வேணும்னா கூட இந்த பட்டன் வச்சு நம்ம அப்பு டவுன்னு சொல்லிட்டு நேவிகேட் பண்ணிக்கணும், நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் கார், நம்ம காரில் பார்க்குற மாதிரியே அந்த ஃபீச்சர் அப்படியே கொடுத்துருக்காங்க. இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணான ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடையாது நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. சப்போஸ் இந்த பைக்கில் டூரிங் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, லாங் ஹவர்ஸ் ஆஃப் லாங் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் டூரிங் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சூப்பராக இருக்குது இந்த ஃபீச்சர். எனக்கு தெரிஞ்சு வென்டிலேஷன் சீட் கொடுத்துருந்தா இன்னுமே ஒரு பக்காவான பேக்கேஜாக இருக்கும், வேல்யூ ஃபார் மணியாக இருந்திருக்கும். வென்டிலேஷன் சீட்டு கொடுத்துருக்கலாம். அண்ட் இந்த வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ டிவிஎஸ் அதில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூவில் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் பற்றியும் ஓனர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத பற்றியும் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் இப்போ ஒரு 1 lakhs பிக்கப் கொடுத்து பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது வண்டி. ஸோ ரைடர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த RR310 பார்த்தினா ஒரு நல்ல ரிவ்யூவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக காத்துட்ருங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மநாபன். பை.